எனக்கு சம்பளத்தை கூட்டி தர்றதா, அதிகப்படுத்தி தர்றதா. உமர் அவர்கள் கடுமையான கோபம் கொண்டார்கள். உமர் அவர்கள் அன்னை ஹப்சா அவர்களை பார்த்து, ஹப்சாவே, மகள் தானே, இறை தூதர் அவர்களின் உடை எவ்வாறு இருந்தது என்றார். கவனமா கேட்டுக்கிட்டு வாங்க. இந்த இடத்துலதான் அழுதுட்டேன். இதை படிக்கும் போதெல்லாம் ஒரு 10 முறை 20 முறை படிச்சிருப்பேன். உடை எவ்வாறு இருந்தது மகளை கேட்கிறாரு. ஏன்னா மனைவி இல்லையா, ரசூலுடைய மனைவி ஹப்சா, அவங்களை கேட்கிறார். அதற்கு 2 ஜோடி உடைகள் இருந்தன. அவற்றில் சிவப்பு நிற உடையை ஜும்மா நாட்களிலும் வெளிநாட்டு தூதுவர்கள் வரும் பொழுதும் அவர்களை வரவேற்கவும் அணிந்து கொள்வார்கள். மீதி ஒரு உடை, ஒரே உடைதான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை, அதுவும் அரபிய பகுதி மொத்தத்தையும் இஸ்லாமிய மயமாக்குகிற நோக்கமுடைய இறை தூதருக்கு 2 உடைதான் இருந்தது. இன்னைக்கு இருக்கிறவங்களை பார்த்துருக்கிறீங்கல்ல, உலகமெல்லாம் உடை எவ்வளவு உடுத்திட்டு இருக்காங்க. ஆட்சியாளர்கள் இருக்கட்டும், என்ன பார்க்க வர்றாங்க முஸ்லிம் பெரியவர்கள், அவங்க உடைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அவங்க முதல்ல வந்துடுறாங்க, அவங்க உடை அப்புறமா வருது கொஞ்ச நேரம் பொறுத்து. அவ்வளவு பேர் சாரணம் உடுத்திக்கிட்டு விதவிதமாலாம் மின்னிக்கிட்டு வர்றாங்க. இதை படிச்ச போது என்னால கசித்து போகாமல் இருக்க முடியல. சரியான இடத்திற்கு அல்லாஹ் தாலா சுப்ஹானல்லாஹ் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இது அடுத்த கேள்வி கேட்கிறாரு உமர் ரலியல்லாஹு. பின்னர் இறை தூதர் அவர்கள் சாப்பிட்ட மிகச்சிறந்த உணவு எது? நம்ம எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. அதுவும் சகர் சமயத்துல நம்ம வெட்டு இருக்குதே, உங்க வீட்டு வேட்டாய் எங்க வீட்டு வேட்டா. 450 ரூபாய்க்கு சகர் சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டார். இறை தூதர் அவர்கள் சாப்பிட்ட மிகச்சிறந்த உணவு என்ன? சாதாரண கோதுமை ரொட்டியே, அதான் சிறந்த உணவா என்றார்கள் அன்னை ஹப்சா அவர்கள். பின்னர் அவர்கள் படுக்கைக்கு பயன்படுத்திய மிக சிறந்த விரிப்பு எது? முரடானதொரு துண்டு போர்வை. கோடை காலத்தில் அதனை 4ஆக மடித்து அதன் மீது படுத்துக் கொள்வார்கள். இன்னும் குளிர்காலத்தில் 2ஆக மடித்து, கோடை காலத்தில் 4ஆக மடித்து படுத்துக் கொள்வார்கள். குளிர்காலத்தில் 2ஆக மடித்து மேல் ஒரு பகுதியிலும் கீழ் ஒரு பகுதியாக மடித்து 2 மடிப்புகளை போர்வையாக போத்திக் கொள்வார்கள். இதுதான் அவர் வைத்திருந்த பெரிய படுக்கை. இதனை கேட்ட பின் உமர் அவர்கள் கூறினார்கள், கவனியுங்கள், இதுதான் அரசியல் தத்துவம் வெடித்து கிளம்புகிறது உமர் அலியர் இடத்திலே. ஹப்சாவே, யார் உங்களை அனுப்பி வைத்தார்களோ அவர்களிடம் சென்று ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணத்தை இறை தூதர் அவர்கள் காட்டிவிட்டுத்தான் சென்றுள்ளார்கள் என்று சொல்லுங்கள்.